ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். இன்றைக்கி வந்து டே 11ஓட மில்லட் சீரீஸு. இன்றைக்கி வந்து ஒரு தயிர் வடை தான் ரெசிபி பார்க்க போகிறோம். தயிர் வடை. அதுக்கு வந்து ஒரு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ வந்து சமமாக எடுத்துக்கோங்க. உளுந்தும் தினையும் சமமாக எடுத்துக்கோங்க. உள்ள 2 hours நல்லா கழுவி ஊற வச்சிட்டிங்கன்னா 2 hours ஊறினாலே போதும். அது கூட நான் வந்து மிளகு மட்டும், பச்சை மிளகா போட்டிருக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வேணுங்கன்னா நான் மிளகு மட்டும் நான் போட்டு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் எண்ணெய்லாம் இழுக்கலை. இது கூட வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி அந்த நம்ம உளுந்து மாவு இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து உளுந்து வந்து நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஊறி இருக்க மெசஞ்சிரும். இருந்தாலுமே நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு, வேணுங்கிற உப்பு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துட்டு நம்ம உடனே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். வேறு இதில் கூட நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குறவங்க நான் சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் காரம் போதுன்றனால நான் விட்டுட்டேன். காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க இல்லை குட்டி குட்டியாக வந்து பச்சை மிளகா சேர்த்தும் நம்ம வடை தட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் தண்ணி வச்சு நம்ம ஒன்று ஒன்றா வடை பிடிச்சி போடும்போது கரெக்டாக தான் இருக்குது. பார்க்க தான் அப்படியே தெரியுது. நான் வந்து தண்ணி நினச்சி ஒரு வடைக்கும் கொஞ்சம் போட்டனால நல்லாவே வந்துருச்சு. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை உங்களுக்கு. சும்மா நான் ஒரு 2 ஸ்பூன் தான் அரிசி மாவு போட்டேன். நான் கிரைண்டரில் ஆட்டினா கரெக்டாக இருந்திருக்கும். உங்களுக்கு மிக்ஸினால கொஞ்சம் தண்ணி இது பண்ணி ஆட்டுற மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலுமே சூப்பராக வந்தது. நல்லா வடை வெந்ததுக்கப்புறம் சைட் பை சைடு நீங்கள் வந்து நல்லா ஒரு 2 டம்ளர் வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தலபுலன்னு கொதிக்கணும். கொதிக்க வச்ச தண்ணியில் நம்ம அந்த வடையை எடுத்து போட வேண்டியதுதான். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். நான் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ வடை வேணுமோ அந்த வடை எல்லாத்துக்குமே வந்து தண்ணியில் நான் வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நான் வந்து ஊறட்டுன்ட்டு நான் சுடு தண்ணியிலே விட்டுட்டேன். அதை முடிச்சதுக்கப்புறம் சைட் பை சைட் வந்து தயிருக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 2, அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் பொருங்கிறவங்க போட்டுக்கோங்க. இதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம சைட் பை சைடு வந்து ஒரு கப்பு இல்லைன்னா 1.5 கப்பு தயிர் வேணும். அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக பீட் பண்ணேன். ரொம்ப தண்ணி விட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வந்து விஸ்கில் வந்து கட்டி இல்லாமல் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த தாளிச்சதை வந்து அந்த தயிரில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து சாட் மசாலா சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. அதனால் வந்து கொஞ்சமாக தயிருக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம அது வடையை எடுத்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே ஊறிடுச்சு. இது தயிரில் மட்டும்தான் ஊறணும். ஏற்கனவே ஹாட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து இதுலேயும் போடுறப்ப நல்லா ஊறிடும், சாஃப்டாகவும் ஆயிரும், சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து. இதை வந்து நம்ம வந்து வித்தியாசமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். என்ன வடைன்றனால ஹெல்தி அப்படின்றது கிடையாது, ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் தினையில் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அதே மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது, சூப்பராகவே இருக்கும். எப்பயும் நம்ம வெறும் இதில் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து மேலே வந்து கேரட் கொஞ்சம் துருவினது வந்து துருவிட்டேன். இருக்கிறதுலையே குட்டி கிரேட்டரில் திருவிக்கோங்க, சின்னதாக. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட. அப்புறம் நான் வந்து எனக்கு க்ரன்ச்சியாக வேணுன்றனால, எனக்கு க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மாதுளம்பழமும் நான் கொஞ்சம் தூவிக்கிட்டேன். என்ன வேணுமோ நம்ம வந்து எது வேணாலும் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். வேணுங்கிறவங்க இது பண்ணிக்கோங்க, வேணாட்டே விட்டுறலாம். நான் ஈவினிங் தான் இதை செஞ்சுருந்தேன். சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து ஸ்நாக் வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். ஈவினிங் ஸ்நாக்காக கூட ரெடி பண்ணிக்கலாம். யாராவது வராங்க அப்படின்னா கூட நீங்கள் பிளான் பண்ணி இதை பண்ணிக்கலாம், வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஒன்றும் பெருசாக உங்களுக்கு அப்படி ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. என்னோட விலாகு அவ்வளோதான். கண்டிப்பாக அந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ரெசிபி நான் போடுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.